ஸ்வாதி கொலைக்கான பின்னணி குறித்து புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் புதிய தகவலை தெரிவித்துள்ளார். அவரது கருத்தை பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கண்டித்துள்ளார். ராம்குமார் கொலையாளி இல்லைன்னு அவரு தான் சொல்றாரு, திருமாவளவன் சொல்லல. ராம்குமார் கழுத்தில் பட்டிருக்கிற அந்த காயம், அறுபட்ட காயம், ராம்குமார் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி எடுத்ததன் விளைவாக ஏற்பட்டது அல்ல. காவல்துறையினர் சிலர் அவரை கைது செய்கிற போது கழுத்தை அறுத்திருக்கிறார்கள். அவர் பேசக்கூடாது, அவர் வாக்குமூலம் அவராக வாய் திறந்து சொல்லக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காகவே இதை செய்திருக்கிறார்கள். இந்த கருத்தை சொல்வதே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு தொடர்புடைய மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்கிறார். நமக்கு கிடைத்த தகவல், சித்திக் பிலால் அப்படிங்கிறவர் தான் சம்மந்தப்படுத்துகிறாங்க. இவங்க மாலிக் பிலால்னு எழுதியிருக்கிறாங்க. பிலால் மாலிக்கோ மாலிக் பிலாலோ, ஆனால் சித்திக் பிலால் அப்படிங்கிறவர் தான் இதில் தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அவர் இந்த ரம்ஜான் பண்டிகையின் போது சில நாட்கள் நோன்பு இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அவர் விரைவில் இஸ்லாம் மதத்தை தழுவி விடுவார் என்ற தகவல் அந்த வட்டாரத்தில், ஆர்எஸ்எஸ் வட்டாரத்தில் பரவியது உண்மை அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஏன் அந்த குறிப்பிடப்பட்ட ஒரு முஸ்லிம் சுவாதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹிந்துவாக மாறுவதற்கு முடிவு செய்திருந்து அது நிகழ்ந்துவிடக்கூடாது என்று ஏன் இந்த கொலை நடந்திருக்கக்கூடாது? இதற்கும் திருமாவளவன் பதில் சொல்லட்டும். ஏன்னா திருமாவளவன் போன்றவர்கள் வெறும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் அடிதடி நடத்துறதும் ஒரு கட்சியா? அப்படி தானே நடத்தி கொண்டு இருக்கார். அவர் எப்படி ஆர்எஸ்எஸ் பற்றி பேச முடியும்? என்ன தகுதி இருக்குங்கிறேன் நான் திருமாவளவனுக்கு. இந்த நாட்டில் எங்கெல்லாம் வெள்ளமோ, எங்கெல்லாம் இயற்கை பேரிடரோ, அங்கே போய் சேவை செய்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ், தேசபக்தி இயக்கம். திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னி வரைக்கும் மக்களுக்காக ஒரு சேவை செஞ்சுருக்கிறதா காட்ட முடியுமா? நிரூபிக்க முடியுமா? ஆகவே திட்டமிட்ட ரீதியில் நடந்திருக்கிற சம்பவத்திலிருந்து திசை திருப்புவதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் மீது அவதூறு பிரச்சாரத்திற்காக பேசியிருக்கின்ற திருமாவளவனுடைய செயலை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது. இதை திருமாவளவன் வாபஸ் பெற வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் அவர் வழக்கை சந்திக்க வேண்டியது இருக்கும்.